Hello everyone, welcome to AgraInMonk YouTube channel. Actually, I am very glad to bring this video about basics of banking exam preparations. யூடியூப்ல நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம். பட் இந்த டாப்பிக்கில் இந்த கண்டென்ட்டை டீல் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் வீடியோஸ் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 15 to 20 மினிட்ஸ்க்கான அந்த வீடியோ வந்து உங்களுடைய டைம் ஜேர்னியில் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் வந்து ஒரு 6 மந்த்துக்கான டைம் வந்து சேவ் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ரெஷராக வந்து பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் வந்து அந்த பேசிக்கான ஒரு சில விஷயம் வந்து தெரியாமல் நம்ம அந்த பேங்கிங் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அன்சர்டைன் ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த பேசிக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை வந்து பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது படிங்க இது படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது. என்ன பிஓன்னா என்ன, கிளர்க்னா என்ன, சரிங்களா? பேங்கிங் எஸ்பிஐனா எப்போ ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னால் என்ன, அதில் எப்போ ரெக்ரூட்மெண்ட் வரும், சரிங்களா? அப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுறது நிறைய எக்ஸாம்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. சரிங்களா? இதை முழுக்க நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 6 மந்த் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஒன் ஆர் ஃபியூ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அந்த கிளாரிட்டியே வரும். சரிங்களா? அந்த ஒரு கிளாரிட்டி அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு தான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த 10 to 15 மினிட்ஸ்க்கான இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேங்கிங் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? பேங்கிங் எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னது? பேங்கிங் எக்ஸாம்னா வெறுமனே வந்து நம்ம பார்க்கக்கூடிய பேங்க்ஸ் மட்டும் கிடையாது. அது தவிர நிறைய ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய. சரிங்களா? அந்த பேங்க் ரிலேட்டடாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 12 பேங்க்ஸ். சரிங்களா? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் வந்து கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. சரிங்களா? மோஸ்ட்டாக கவர்மெண்ட் பேங்க்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்ஸ் அந்த 12 பேங்க்ஸ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் என்னது? எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஈகோ பேங்க், கனரா பேங்க், அப்புறம் ஐஓபி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் அண்ட் நேஷனல் பேங்க், அந்த மாதிரி ஒரு 12 பேங்க்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 12 பேங்க்ஸுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டில் வரும். தென் அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். சரிங்களா? அந்த ஸ்டேட் வைஸ் இருக்கும். தமிழ்நாடு கிராமின் பேங்க், கேரளா கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கும். சரிங்களா? அது போக ப்ரைவேட் பேங்க்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? சவுத் இந்தியன் பேங்க், டிஎம்பி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாமில் தான் வரும். சரிங்களா? பேங்கிங்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும். சரிங்களா? அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க், ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் அதிகமாக வரும். நம்பர் ஆஃப் வேகன்சி அந்த இதில் தான் வந்து அதிகமாக வரும். சரிங்களா? மோஸ்ட்டாக எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து இந்த பேங்கிங் ஏரியா தான். சரிங்களா? அது தவிர இன்னொரு க்ரைட்டீரியா இன்னொரு கேட்டகரி என்னன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடிய எல்ஐசி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சரிங்களா? நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சரிங்களா? அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட்டும் இந்த பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். சரிங்களா? அது போக ஒரு தேர்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லாமல் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெகுலேட்டரி பாடிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, நபார்ட், ஐஆர்டி, இது வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட் பண்ணக்கூடிய. இது வந்து செபி எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அது போக இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் இருக்குது. செட்பி, ஐஎஃப்எஸ்சிஏ, எக்ஸிம் பேங்க், இசிஜிசி, என்பிஎஸ் அப்படின்றது இன்னும் ஒரு சில ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்ம பேங்கிங் எக்ஸாமில் வந்து கண்டக்ட் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான எக்ஸாம்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து மோஸ்ட்டாக அந்த பேங்க்கில் ரெகுலர் பேங்க்கில் தான் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வேகன்சி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்சூரன்ஸ் செக்டார் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். சரிங்களா? மீன்ஸ் வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சில இயர்ஸ் வரும், ஒரு சில இயர்ஸ் வராது. சரிங்களா? இது வந்து பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? கம்பேரிட்டிவ்லி அதோட ஒர்க் லோடு வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் கொஞ்சம்
லெஸ்ஸாக இருக்கும். அதனால் அந்த இன்சூரன்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதோட ஒரு தேர்ட் கேட்டகரி வந்து இதோட ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்பிஐ தான் இது இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? நம்ம பேங்கிங் செக்டரில் நம்ம ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு போனோம்னா நம்ம என்னது ஆர்பிஐ எக்ஸாம் தான் எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி என்னது இந்த இன்சூரன்ஸில் இருக்கவங்க, பேங்கிங்கில் இருக்கவங்க, இல்லாட்டி யூபிஎஸ்சிஸ் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் என்னது இந்த மாதிரியான ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன்னா சேலரி வைஸ் பார்த்தாலும் சரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தாலும் சரி, இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அதோட சேலரியோட பெனிஃபிட்டும் வந்து என்னது மற்ற எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து என்னது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னது இதில் வந்து எக்ஸாமோடைய காம்படிட்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், டஃப்னஸும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பேங்க் எக்ஸாம்னா பேங்கிங் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எழுதலாம், ரெகுலேட்டரி பாடிஸ், அப்புறம் செட்பி, எக்ஸிம் பேங்க் அந்த மாதிரியான ஒரு சில வேறு மாதிரியான பேங்க்ஸ், இந்த நேஷனல் ஹவுசிங் போர்டு எழுதலாம். சரிங்களா? அந்த மாதிரியான பேங்க்ஸில் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பேங்க்ஸ்க்கு இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் எழுதுவாங்க. அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் எழுதுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் பிரிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிளரிக்கல் கேடர். சரிங்களா? பேங்க்கில் போனவொடனே நம்ம அந்த கவுண்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்னது கிளரிக்கல் கேடர், மோஸ்ட்டாக கிளரிக்கல் கேடர் தான் இருப்பாங்க. சரிங்களா? பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் கேடரில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லாட்டி கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து என்னது கிளர்க் லெவலில். சரிங்களா? அதே பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் கேடர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து என்னது பிஓன்னு சொல்லுவாங்க, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது ஜென்ரல் எல்லாருமே எழுதக்கூடியது. அதை விட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு சில கேட்டகரிஸில் இருக்குது. அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், லா, ஐடி, ஃபினான்ஸ், அதில் என்னது அந்த டிகிரி முடிச்சவங்க என்னது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்னது புது கேட்டகரி ஒன்று லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு புது கேட்டகரி ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோடைய யார் அதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா இதே ஜென்ரல் டிகிரி படித்தவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுடைய ஹோம் ஸ்டேட்டில் போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்னது அந்த ஸ்டேட்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அதான் அது லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோடைய நேச்சர். சரிங்களா? இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? என்னது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள அந்த அந்த ஸ்டேட்லேயே லோக்கல் ஸ்டேட்லேயே வந்து ஓன் ஸ்டேட்லேயே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வந்து ரெக்ரூட்மெண்ட் இப்போ புதுசாக ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸ்கேல் 2 பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து இந்த மாதிரியான வேகன்சி எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு சில டைமில் கிடக்கும். அது நடந்தாலும் அது ரொம்ப வெரி ஃபியூவாக நடக்கும். சரிங்களா? ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ஃபியூவாக நடக்கும். இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இந்த மாடலில் இந்த ஸ்டேஜில் தான் அது எக்ஸாம்ஸ் இருக்கும். அதே இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிராம வங்கிங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கிராமின் பேங்க், கேரளா கிராமின் பேங்க்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரியான கிராமின் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஸ்டேட் வைஸ் வேகன்சி தான். சரிங்களா? இந்த ஆர்ஆர்பிஸ் அப்ளை பண்ணணும்னா ஸ்கேல் 1 கிளரிக்கல் கேடரில் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ கேரளானா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தமிழ்நாடுனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கிளரிக்கல் கேடரில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கேல் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பிஓ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், லா, ஐடி இதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு என்னது ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் ஸ்கேல் 3 இருக்குது. அது என்னது 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸ்கேல் 3 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நடந்தால் கிளரிக்கல் கேடரில் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆஃபீஸர் கேடரில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி ரெக்ரூட்மெண்ட் அதாவது பண்ணுவாங்க. அதே எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஏஏஓ, ஏடிஓன்னு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அது தவிர என்னது ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அக்ரி முடித்தவங்களுக்கு, ஃபினான்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லா முடித்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து என்னது ஆஃபீஸர் கேடர் தான். சரிங்களா? தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி பாடிஸ், அப்புறம் அந்த அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்களா, இந்த எக்ஸிம் பேங்க்கு, செபி, ஆர்பிஐ, நபார்டில் வந்து கிளரிக்கல் கேடரில் வந்து அசிஸ்டன்ட் இல்லாட்டி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து கிளரிக்கல் கேடரில் இருக்கும். சரிங்களா? இது என்னது லோக்கல் லாங்குவேஜ். கிளரிக்கல் கேடர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? பட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கேடர் பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் வந்து ஆல் இண்டியா வேகன்சிஸ் வரும். நம்மளை எங்கே வேணாலும் போஸ்டிங் வந்து போடுவோம். ஆல் இண்டியா போஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? இந்த ரெகுலேட்டரி பாடிஸை பொறுத்த வரைக்கும் என்னது கிரேட் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1. சரிங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில். சரிங்களா? ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா கிரேட் பி மேனேஜர் கேடரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நபார்டில் பார்த்தீங்கன்னா நபார்ட் அண்ட் மேஜாரிட்டி ஆஃப் தி அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏல வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஐயில் பொறுத்த வரைக்கும் கிரேட் பி டைரெக்டாக வந்து மேனேஜர் கேடரில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள் இந்த ப்ரொமோஷன் வந்து இப்படி தான் போகும். ஃபர்ஸ்ட் வந்து கிளர்க்காக ரெக்ரூட் ஆவாங்க, அப்புறம் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸர் இல்லாட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர், அப்புறம் ஏஜிஎம் ஜிஎம் அப்படின்னு சொல்லி போவாங்க. சரிங்களா? நம்ம எதிராக வந்து கிளர்க் லெவலில் என்ட்ரி ஆகலாம், இல்லாட்டி ஆஃபீஸர் லெவலில் என்ட்ரி ஆக முடியும் இந்த பேங்கிங் சிஸ்டமில். சரிங்களா? கிளர்க்காக இருக்கவங்க என்னது எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொமோஷனில் அவங்க ஆஃபீஸர் இல்லாட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் மேனேஜர் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷனுக்கு போவாங்க. நம்ம ஆஃபீஸராகவும் டைரெக்டாக நம்ம என்னது இந்த பேங்கிங் எக்ஸாமில் என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்க்கான ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ வரும். சரிங்களா? பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான வேகன்சிஸ் வந்து எவ்ரி இயர் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எல்லா வேகன்சிஸும் நம்ம கணக்கு வச்சோம்னா என்னது மோர் தென் 50,000 வேகன்சிஸ் வந்து வரும். சரிங்களா? வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இயருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டான வேகன்சிஸ் வந்து கிடையாது. சரிங்களா? அது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், பேங்க் டு பேங்க் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? ஒரு சில டைம் என்னது இந்த 50,000 எபோவும் போகலாம். ஒரு சில டைம் என்னது அது வந்து என்னது 30,000ஆகவும் குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் என்னது அந்த இயரோடைய அந்த வேகன்சி அந்த பேங்க் ரிப்போர்ட் பண்ணுற வேகன்சியை பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 சொல்லலாம். சரிங்களா? அதோட என்னது குறையறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகமாகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் எலிஜிபிலிட்டி அண்ட் பேக்ஸ். சரிங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கிளரிக்கல் கேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 to 28 வரைக்கும். மெஜாரிட்டி வந்து என்னது 20 to 28 ஏஜ் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஆஃபீஸர் கேடர் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி. சரிங்களா? ஷெட்யூல்டு கம்யூனிட்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுக்குறாங்க. அது போக எக்ஸ் சர்வீஸ்மேன், சரிங்களா, அந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்னது ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், பிஓக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேஷன் ஏதாச்சும் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் எது முடிச்சிருந்தாலும் சரி, அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா மட்டும்தான் இது வந்து எழுத முடியும். சரிங்களா? ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், என்னோட எக்ஸாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? கிராஜுவேஷன் அப்படின்னா அந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கட் ஆஃப் டேட்டை ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் டேட்டில் உங்களோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் என்னது ஏப்ரல் 20 தான் கட் ஆஃப் டேட் அப்படின்னா ஏப்ரல் 20க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஃபைனல் இயரோட எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகிருக்கணும். சரிங்களா? அப்படி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி நீங்கள் கிராஜுவேட் ஆனால் தான் இந்த பிஓ எக்ஸாம், கிளர்க் எக்ஸாம் வந்து எழுத முடியும். சரிங்களா? இது வந்து என்னது ஜென்ரலாக எல்லாருமே எல்லா டிகிரி படித்தவங்களும் இந்த கிளர்க் பிஓ வந்து எழுதலாம். சரிங்களா? இது போக எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர், லா இருக்கும், ஐடி இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் கேடர் யூஜி இல்லாட்டி பிஜி அந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் யூஜி பிஜி முடிச்சிருந்தா என்னது அந்த எஸ்ஓ வந்து நம்ம எழுதலாம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து என்னது நம்ம வந்து எலிஜிபிள். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சப்ஜெக்டில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபுட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதெல்லாம் முடிச்சிருந்தா ஐபிபிஎஸ் அந்த ஏஎஃப்ஓ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சேலரி பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கிளர்க் வந்து என்னது ஒரு 45,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சரிங்களா? அது போக ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். ஆஃபீஸர் கேடருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பேங்க்கில் ஆஃபீஸர் கேடருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 80 to 90,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சரிங்களா? வித் ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இது என்னது மோஸ்ட்டாக வந்து பேங்க் அண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இந்த சேலரி லெவல் இருக்கும். சரிங்களா? அதே இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் ப்ளஸ் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு கேட்டகரி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் அந்த கிளரிக்கல் கேடரில் வந்து 50,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். சரிங்களா? அந்த கிரேட் ஏ டேரெக்டாக அந்த மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர் கேடர் போகும்போது கிரேட் ஏவில் பார்த்தீங்கன்னா என்னது 1 லேக் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதே கிரேட் பி போனோம்னா அரௌண்ட் என்னது 1.2 1.3 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு சேலரி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் எப்படி நடக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் என்னது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னது ஐபிபிஎஸ் தான். சரிங்களா? இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். சரிங்களா? இந்த ஐபிபிஎஸ் தான் எல்லா பேங்க் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா?
எல்லா பேங்க் எக்ஸாமுக்கு இவங்க தான் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. சரிங்களா? ரெகுலராக எவ்ரி இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்க மோஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் பேங்க்கு ப்ளஸ்ஸு ரீஜனல் ரூரல் பேங்க். சரிங்களா? இது ரெண்டுக்கும் என்னது இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிபிஎஸ்க்கான வெப்சைட்லேயே இருக்கும். சரிங்களா? ஃபிக்ஸ்டு டேட் ஆஸ் பர் ஆனுவல் பிளானர். சரிங்களா? எனது ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆனுவல் பிளானர் படி அதில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டு டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே என்னது ஆகஸ்டோட எண்டில் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஐபிபிஎஸ் அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கோட பியூ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கிளர்க் எக்ஸாம்ஸ், அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? பாருங்கள், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். சரிங்களா? கவர்மெண்ட் பேங்க்கில் பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? அந்த சிங்கிள் நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த 11 பேங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் எடுக்கிற மார்க்கை பொறுத்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு அவங்களே வந்து பேங்க் அலாட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய மார்க்கை பொறுத்து என்னது அவங்களே வந்து பேங்க் அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த 11 பேங்க்கும் சேர்த்து என்னது ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் பிஓ. சரிங்களா? வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்ராக்சிமேட்டாக ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங் 5000 வேகன்சிஸ் வரும். சரிங்களா? அது என்னது 5000 6000 ஆகும். அது என்ன சடனாக ஒரு சில இயர்ஸ் குறைஞ்சினது 2000 கூட மாறத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே என்னது பேஸ்ட் ஆன் தி அந்த பேங்க்கோடைய அவங்க அந்த பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுற வேகன்சிஸ் பொறுத்து. சரிங்களா? பேங்க்கில் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய பேங்க்கில் வந்து ஆஃபீஸர் கேடருக்கு போகணுன்னா என்னது இந்த எக்ஸாம்ஸ் தான் எழுதணும். சரிங்களா? இது என்னது ஒரு சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் 11 பேங்க்குக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் தான். சரிங்களா? 5000 வேகன்சிஸ் ஆல் இண்டியா போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்னது ஆஃபீஸர் கேடரில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரில் என்னது இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேடரில் தான் வரும். சரிங்களா? இதுவும் எவ்ரி இயர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இது என்னது 2002 அரௌண்ட் 2000, அதாவது ஸ்பெசிஃபிக்காக அக்ரி மட்டும் இல்லாமல் என்னது எல்லா ஃபீல்டும் சேர்த்து மொத்தமாக என்னது ஒரு 2000 இல்லாட்டி 3000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கும். சரிங்க, இது என்னது ஒரு சிங்கிள் ரெக்ரூட்மெண்ட் தான். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இயரில் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். சரிங்களா? எல்லாமே தனித்தனியான எக்ஸாம் தான். பிஓவும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரும் அப்ளை பண்ணலாம், கிளர்க்கும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய எக்ஸாமும் தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பிஓக்குனா கவர்மெண்ட் பேங்க்கில் பிஓக்குனா ஒரு எக்ஸாம் தான், கிளர்க்குனா ஒரு எக்ஸாம் தான், எஸ்ஓக்குனா ஒரு எக்ஸாம் தான். சரிங்களா? அது மாதிரி தான் சிங்கிள் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இந்த மூணுமே என்னது தனித்தனி நோட்டிஃபிகேஷன். சேம் இயரில் நீங்கள் என்னது எலிஜிபிளாக இருந்தால் 3 எக்ஸாமே நீங்கள் என்ன தனித்தனியாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? தென் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய கிளர்க் வேகன்சிஸ். கிளர்க் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் வேகன்சி, அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? வேகன்சி பொறுத்த வரைக்கும் 15,000 20,000 அப்படின்னு பேஸ்ட் ஆன் தி அந்த ரெக்ரூட்மெண்ட் தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் 100 இருக்கலாம், ஒரு சில ஸ்டேட்டில் 200 இருக்கும். சரிங்களா? 500 இருக்கும், மோஸ்ட் அந்த 800 இல்லாட்டி 1000 வரைக்கும் கூட ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐபிபிஎஸ் தான் வந்து கவர்மெண்ட் பேங்க்குக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 3 கேட்டகரி வருது. ஒன்று வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் 1, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 1, கிளர்க் 1. இது 3க்கும் சிங்கிள் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க் என்னது இது தனியாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இது கண்டக்ட் பண்ணுறது ஐபிபிஎஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 அப்புறம் வந்து அசிஸ்டன்ட், இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸ்கேல் 1 பிஓ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னது 100லேருந்து 200 வேகன்சிஸ் இருக்கும். ஒரு சில வேகன்சி என்னது 50 கூட இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா இயரும் வந்து எல்லா பேங்க்குக்கும் வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு சில பேங்க் வந்து வில்லிங்காக இருப்பாங்க, ஒரு சில பேங்க் வந்து 500 போஸ்ட் எடுப்பாங்க, ஒரு சில பேங்க் வந்து 10 போஸ்ட் எடுப்பாங்க, ஒரு சில பேங்க்ஸ் வந்து என்னது வேகன்சியை வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் என்னது அந்த இயருக்கு இயர் வந்து அதை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் என்னது மோஸ்ட் ஆஃப் சப்போஸ் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் என்னது ஒரு நார்மலாக என்னது ஒரு அப்ராக்சிமேட்டாக 100லேருந்து 200 போஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 முன்னாடி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். அது என்னது ஸ்கேல் 2க்கு 500 அரௌண்ட் 500, ஸ்கேல் 3க்கு என்னது அரௌண்ட் ஒரு 100 வேகன்சிஸ் இருக்கும். சரிங்களா? ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1 அண்டு இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 வந்து ஆல் இண்டியா போஸ்டிங். சரிங்களா?
அதே மாதிரி பாருங்க, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அந்த கிராம வங்கின்னு சொல்லும் பார்த்தீங்க, அந்த கிராம வங்கியில் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் என்னது 50 இருக்கலாம், இல்லாட்டி 500, 50 500 ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். சரிங்களா? இதோட என்னது ஐபிபிஎஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பிஓ கிளர்க்கு, அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க், சரிங்களா, தமிழ்நாடு கிராமின் பேங்க்கில் இருக்கக்கூடிய பிஓ கிளர்க், இது மட்டும் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது தவிர இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், சரிங்களா. இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் அந்த பேங்க்கோட வெப்சைட்டில் அந்த பேங்க்கோட நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த பேங்க்கே இந்த ரெக்யர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி நீட், சரிங்களா, நீட் பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து என்னது ஃப்ரெஷர்ஸை வந்து இவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில பேங்க்ஸ் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் சிபிஓ அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் என்னது 2 years கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தா தான் என்னது இந்த எல்பிஓ சிபிஓ எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஒரு சில பேங்க்கில் இருந்தது ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் அது புதுசாக இனிஷியேட் பண்ணியிருக்க ஒரு போஸ்ட். லாஸ்ட் 2 years தான் என்னது இந்த எல்பிஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது தவிர வந்து பேங்க்கில் ரெகுலர் பேங்க்கில் வந்து எஸ்பிஐ, சரிங்களா, எஸ்பிஐ வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பேங்க் அப்படிங்கிறதுனால எஸ்பிஐ வந்து என்னது அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அவங்களே வந்து என்னது பண்ணிப்பாங்க. சரிங்களா? நம்ம அந்த ஐபிபிஎஸ் இது பண்ணக்கூடிய வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டில் கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மினிமமான வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த எல்பிஓ எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர்ஸ் வரும், ஒரு சில இயர்ஸ் வராது. சரிங்களா? எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு சில இயர்ஸ் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இயர் ஸ்கிப் பண்ணிட்டு என்னது அடுத்த இயருக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னது ஒரு சில நேரத்தில் இயர் கேப்பும் நடக்கும். சரிங்களா? எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எஸ்பிஐயோட தனியாக அவங்களோட வெப்சைட்டில் அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது என்னது ஒரு 1000, 2000, 5000 அந்த ரேஞ்சுக்கு வந்து என்னது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஐயில் என்னது கிளர்க்கு, பிஓ 2 லெவலில் என்னது இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இருக்கிறதுலே வந்து எஸ்பிஐ எக்ஸாம் வந்து இருக்கிறது என்னது கொஞ்சம் டஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பெரிய பேங்க்குங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த எஸ்பிஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் செக்டர், சரிங்களா. நம்ம வந்து இது வரைக்கும் என்னது பேங்க் எக்ஸாம்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்றது வந்து என்னது இன்சூரன்ஸ் செக்டர், சரிங்களா. இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களாம் என்னது இண்டிவிஜுவலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்ஐசி தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அப்புறம் ஓரியன்டல் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி என்னது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது, ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்க என்னது அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்னது எவ்ரி இயர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில கம்பெனிஸ் என்னது எவ்ரி இயர் எல்ஐசி மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க எவ்ரி இயர் இல்லாட்டி அட்லீஸ்ட் 1 year கேப் விட்டு அதை அடுத்த இயரில் கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் தான் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? என்னது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 50 வேகன்சிஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஒரு சில டைம் என்னது ஒரு 100, 200 அப்படிங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சரிங்களா? என்னது ஒரு இயரோடைய அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னது அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அதோடைய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? ஆஃபீஸர் கேடர் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆல் இண்டியா போஸ்டிங். இது என்னது ஒரு 100லேருந்து 200 இல்லாட்டி ஒரு 500 போஸ்ட் வரைக்கும் கூட ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட், சரிங்களா, அக்ரிக்கு, ஃபினான்ஸுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு, இல்லாட்டி மெடிக்கலுக்கு எல்லாமே என்னது ஒரு அரௌண்ட் 10 வேகன்சிஸ், சரிங்களா, 10 to 15 அந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து இருக்கும். இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், சரிங்களா. இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்பெனி தனித்தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் இருக்காது. அவங்களுக்கு ஒரு நீட் இருந்தால் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. வேகன்சிஸோட ரேஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கும். சரிங்களா? அடுத்து வர போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹைலி என்னது டிமாண்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ப்ளஸ் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் இந்த 3 ஆர்பிஐ, நபார்டு, அப்புறம் அதர் எக்ஸாம்ஸ். பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் என்னது இண்டிவிஜுவல் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுலே என்னது ரொம்ப அதிக பேர் ரொம்ப என்னது இருக்கிறதுல ஹையஸ்ட் கேடர் வந்து ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய இந்த கிரேட் ஏ தான், சாரி கிரேட் பி வரும் இங்கே. சரிங்களா? கிரேட் பி, சரிங்களா. ஆர்பிஐ கிரேட் பி என்னது டைரக்டாக மேனேஜர் கேடரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் என்னது எவ்ரி இயர் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். ஒரு சில டைமில் ஒரு சில இயர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் இது வந்து என்னது ஆல் இண்டியா போஸ்டிங் என்னது 100, 200 என்னது ஒரு 200 வேகன்சி வரைக்கும் என்னது இவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க எவ்ரி இயர். சரிங்களா?
ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலி சரிங்களா, எனது ஒரு இந்த இயர் வரலாம் சரிங்களா, இல்லாட்டி என்னது லாஸ்ட் எனது 2026 ரெக்யர்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு, கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. இப்போ இந்த வருஷம் வந்துட்டு எனது 27 இல்லாட்டி 28 திரும்ப ரெக்ரூட்மெண்ட் வரும், அந்த மாதிரி எனது அக்கேஷ்னலாக வரும் சரிங்களா. ஸ்டேட் வைஸ் வேகன்சி தான், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னது ஒரு 5 to 20 வேகன்சிஸ் இருக்கும் சரிங்களா. இது என்னது லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஸ்டேட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து நபார்ட் சரிங்களா, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த நபார்டு எக்ஸாம் சரிங்களா. இது ஒன்று இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் தான், கிரேடி ஆர்பிஐ மாதிரி தான் சரிங்களா. ஆல்மோஸ்ட் எனது மோஸ்ட்டாக எவ்ரி இயர் வந்துடும், பட் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் என்னது ஒரு சில இயர்ஸ் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் தான் 50 to 100 வேகன்சிஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு சில என்னது 150 வேகன்சி வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நபார்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா. இப்போ 2026 நடந்திருக்கு, முன்னாடி வந்து 2014 or 16 நடந்துச்சு சரிங்களா. ஒரு 5 to 8 years கேப்பில் தான் என்னது திரும்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் 5 to 10 வேகன்சிஸ் வந்து இருக்கும் சரிங்களா. தென் ஸ்பெஷலிஸ்ட் என்னது எவ்ரி இயர் அதே மாதிரி தான், அந்த கிரேட் ஏ கூட சேர்ந்து தான் ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஒரு 1 to 5 வேகன்சிஸ் வந்து என்னது இருக்கும் சரிங்களா. இதில் அந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது, அதில் அது ஒரு 1 or 2 வேகன்சிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. பட் ஆனால் நம்ம என்னது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் நம்ம என்னது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் கிரேட் ஏக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இது எல்லாமே வந்து கிரேட் ஏ அசிஸ்டன்ட் எல்லாமே என்னது நம்ம ஜென்ரலான எந்த டிகிரி படித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் கேடருக்கு மட்டும்தான் அந்த என்ன ஸ்பெஷலிஸ்ட் கேடர் இருக்கோ அதுக்கான டிகிரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதர் எக்ஸாம்ஸ் பாருங்கள், செபி, இசிஜிஜி, ஐஎஃப்எஸ்சிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது ஆல்மோஸ்ட் எனது எவ்ரி இயர் வரும் சரிங்களா. ஒரு சில இயர் வந்து செபி வரும், ஒரு சில இயர் வந்து இசிஜிசி வரும், ஒரு சில இயர் வந்து ஐஎஃப்எஸ்சிஏ எக்ஸிம் பேங்க் வரும், ஒரு சில இயர் வந்து சிட்பி வரும். அந்த மாதிரி என்னது ஆல்மோஸ்ட் என்னது எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒரே இயரில் வராது, பட் இதை 1 or 2 நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது ஒரு இயரில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு அந்த இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா. கிரேட் ஏ தான் மோஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கடலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்கேல் 1ல். ஆல் இண்டியா போஸ்டிங் சரிங்களா, என்னது ஒரு சில டைமில் 10 இருக்கும், ஒரு சில இடத்துல 50 இருக்கும் சரிங்களா. 50 to 100 வேகன்சிஸ் வந்து இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து என்னது ஆல் இண்டியா போஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னது ஒரு 4-5 சப்ஜெக்ட் தான் இருக்கும், இந்த 4-5 சப்ஜெக்ட் தான் ரிப்பீட்டடாக இருக்கும் சரிங்களா. ஒரு 4-5 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா ஒரு 10+ எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பேங்கிங் எக்ஸாமில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதுதான் சரிங்களா. ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெகுலராக நடக்கும், சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் படித்தா நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதில் பாருங்க எல்லாமே என்னது கிளரிக்கல் கேடர் வைஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தான், கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது சரிங்களா. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் மட்டும்தான், ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சரிங்களா. அந்த லாங்குவேஜில் அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிஃபைங் நேச்சரில் ஒரு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. அது போக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும், அது என்னது குவான்டிட்டி ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் வரும் சரிங்களா. அப்புறம் ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஒரு சில எக்ஸாம்ஸில் என்னது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கேட்க மாட்டாங்க, ஒரு சில கிளரிக்கல் கேடரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து என்னது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து கிளரிக்கல் கேடரில். ஆஃபீஸர் கேடரில் பார்த்தீங்கன்னா அதே தான், ப்ளஸ் வந்து என்னது டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் இருக்கும் சரிங்களா. எஸ்எஸ் அந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அது வந்து நம்ம கீபோர்டில் வந்து டைப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும், அது வந்து 50 மார்க்ஸ் இருக்கும் சரிங்களா. அது போக ஆஃபீஸர் கேடரில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொஷின்ஸ், அக்ரிலேருந்து கொஷின்ஸ், லாலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஆஃபீஸர் கேடரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும், அப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. இது 3 ஸ்டேஜ் இருக்கும் சரிங்களா. இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் சரிங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இங்கே இருக்கும் சரிங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் சரிங்களா. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் சரிங்களா, அது மெயின்ஸ் லெவலில் ஒரு சிங்கிள் எக்ஸாம் வச்சுட்டு அதில் வந்து என்னது டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து கால்ஃபர் பண்ணிப்பாங்க சரிங்க. இது என்னது இந்த இண்டிவிஜுவல் கம்பெனி இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அதோடைய வேரியேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. நம்ம ரெகுலேட்டரி பாடிஸ் அந்த ஆர்பிஐ, நபார்டு, செபி எல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதே தான் சரிங்களா. பேசிக்காக இந்த ஆப்டியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. அது போக ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸ், மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ், அதெல்லாம் கூட என்னது ஒரு பேப்பராக இருக்கும் சரிங்களா. அது போக அதில் இன்னொரு
இம்பார்ட்டண்டான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து 300 மார்க்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து என்னது ஒரு 100 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 300 மார்க்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர், இஎஸ்ஐ, மேனேஜ்மெண்ட்டில் என்னது நம்ம வந்து எஸ்ஏ டைப்பில் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இல்லாட்டி ஒரு சிங்கிள் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ. சரிங்களா, மெஜாரிட்டி என்னது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர்பிஐ நபார்டுக்குலாம் இந்த 3 ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் இந்த சிலபஸ் வந்து நோட் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சிலபஸ் தான். சரிங்களா, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். சரிங்களா, ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல என்னது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இல்லாட்டி பேங்கிங் அவேர்னஸ் இல்லாட்டி இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கும். சரிங்களா, அது போக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து ஆஃபீஸர் கேடருக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து இருக்கும். நம்ம எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங், ப்ரிசைஸ் ரைட்டிங்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூ போகணும், அதுக்கப்புறம் தான் என்னது ஃபைனல் செலெக்ஷன். சரிங்களா, ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமில் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். சரிங்களா, ஜஸ்ட் என்னது 1:1 ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் என்னது ஒரு வேகன்சிக்கு 20 பேரை வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச். சரிங்களா, ஒரு சில டைமில் இது என்னது சேஞ்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு என்னது 20 பேரை வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. எகைன் மெயின்ஸ் டு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 1:3. சரிங்களா, ஒரு போஸ்ட்டுக்கு என்னது 3 பேர் இல்லாட்டி ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் என்னது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சரிங்களா, இன்டர்வியூ என்னது ஃபைனலாக ஒரு ஆள் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, நம்ம கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் கட் ஆஃபையும் கிளியர் பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சப்ஜெக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இண்டிவிஜுவல் செக்ஷனல் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஷனல் கட் ஆஃப் அந்த மினிமம் மார்க்கை நம்ம கிளியர் பண்ணணும். அது போக ஓவரால் டோட்டல் மார்க்கை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா, அது ரெண்டையும் கிளியர் பண்ணால் தான் அது நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம குவாலிஃபை ஆக முடியும். சரிங்களா, பாருங்கள் இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்கும், அதே மாதிரி ஓவரால் கட் ஆஃப் இருக்கும், கேட்டகரி வைஸ் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷனல் டைமிங் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஆப்டியூட்னா ஆப்டியூட்க்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷனல் டைமிங் இருக்கும். நீங்கள் தெரியாத கொஷின்ஸ்க்கு ராங்கான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னது நெகட்டிவ் மார்க்ஸில் உங்களோட மார்க்ஸ் வந்து என்னது மைனஸில் போகிறதுக்கும் இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயூஎஸ் வந்து என்னது மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் எழுதினாலும் நம்மளோட ரிட்டர்ன் மார்க் என்னது 80 மார்க்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 250 இருந்தாலும் 300 இருந்தாலும் அதை வந்து என்னது 80 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் இன்டர்வியூக்கு வந்து 20 மார்க். இது வந்து என்னது ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்கு வந்து இந்த 80:20 போடுவாங்க. சரிங்களா, மற்ற எக்ஸாம்லாம் பொறுத்த வரைக்கும் என்னது ரிட்டன் எக்ஸாம் என்னது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், இல்லாட்டி 300 இருக்கும். ப்ளஸ் இன்டர்வியூக்கு வந்து 50 to 70 மார்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் என்னது அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். சரிங்களா, இந்த 80:20 வந்து ஒன்லி பேங்கிங் மட்டும் தான். ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் தான் இந்த 80:20 இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரூல்ஸ் ஃபார் 2026. சரிங்களா, இப்போ 2026 நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ், அப்புறம் எக்ஸாம் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, இது வரைக்கும் நடந்த மெஜாரிட்டியான பேங்கிங் எக்ஸாமில் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க, அதுக்கான என்ன ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட்டு போவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதான் ஆன்சர் கீ, அவங்க ரிலீஸ் பண்ணுறதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி 2025 வரைக்கும் இருந்துச்சு. பட் இந்த இயர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாமோட ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொஷினுக்கு வந்து என்ன ஆன்சரை வந்து நம்ம மார்க் பண்ணோம், எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக என்னது இந்த ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் என்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா நீங்கள் ஒரே இயரில் இந்த எல்லா எக்ஸாமையும் உங்களால் வந்து எழுத முடியும். சரிங்களா, தனித்தனி ரெக்யூர்மெண்ட் வரும், நீங்கள் தனித்தனியாக என்னது 10 எக்ஸாம்னாலும் 10 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா, அப்படி அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10ல் என்னது ஒரு சிலர் வந்து 4 எக்ஸாம் 5 எக்ஸாம்னு கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி கிளியர் பண்ணும்போது வந்து எது வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, எது வந்து ஹையர் பெனிஃபிட் இருக்கோ அந்த எக்ஸாமில் போய் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மற்ற போஸ்ட்லாம் அது வேக்கண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து என்னது எஸ்பிஐ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்க், அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ஆர்டரில் தான் அது ரிசல்ட்டும் வரும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு பிஓ ரிசல்ட் வரும், அப்புறம் வந்து அது கிளர்க் ரிசல்ட் வரும். சரிங்களா, ஏன்னா பிஓவும் கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னது பிஓ மட்டும் கடைசியாக அந்த பிஓ போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த என்னது அவங்க கிளியர் பண்ண கிளர்க் வேகன்சி வந்து அங்கே காலியாக இருக்கும். சரிங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னது ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர் கேடரில் வந்து ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிளரிக்கல் கேடருக்கான ரிசல்ட் வரும். அதாவது இந்த ஆர்டர் தான் இந்த ரிசல்ட் வரும். சரிங்களா, தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிபில் ஸ்கோர். சரிங்களா, சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பேங்கிங் எக்ஸாம்
ப்ரிப்பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரிங்களா? என்னதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து என்னது பெட்டராக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா, உங்களது என்னது எல்லாமே எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆக போகும்போது என்னது உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது என்னது ரீசெண்டாக இது ஒரு கான்ட்ரவர்சியாக கூட மாறுச்சு. சரிங்களா? என்னது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு 20 to 50 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. அதனால் சிபில் ஸ்கோர் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீங்கள் பேங்கிங்கில் ஒரு கரியரை வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து என்னது பெட்டராக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இத என்ன பண்ணணும்? இத வந்து எப்படி பண்ணா வந்து நம்ம பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து நம்ம அக்ராயின் பேங்க் சார்பா வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றோம். சரிங்களா? அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பின்னாடி குடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க ஒரு ஆன்லைன் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாரி, உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோச்சிங்கோடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து என்னது வேலைக்கு போயிட்டு இல்லாட்டி நீங்க இப்பதான் இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னது அப்பயே கூட நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சோடனே உடனே வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரிங்களா? மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னது அடுத்து நீங்கள் ரியலான பேங்கிங் எக்ஸாம்ஸ் போய் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் போய் அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் திரும்ப திரும்ப என்னது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக என்னது உங்களாலையும் வந்து பேங்கிங் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். தென் அக்ரைன் பேங்கோடைய மாஸ்டர் கிளாஸ் ஃபார் பேங்கிங் எக்ஸாம். சரிங்களாங்க என்னது ஒரு மாஸ்டர் கிளாஸ், அதாவது பேங்கிங் எக்ஸாம் பற்றி A to Z வந்து நாங்கள் வந்து கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? அதான் என்னது ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வரீங்க அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமில் வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, எதை படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் என்ன, சரிங்களா? அப்படிங்கிற வித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனோட ஒரு நாங்கள் மாஸ்டர் கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இல்லாட்டி அந்த ஃபீல்டில் இந்த பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னது ஒரு 6 to 1 year 6 month to 1 year ஆகும். சரி, இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? அதை தான் என்னது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அந்த 1 இயர்க்கான அந்த கேப்பை வந்து குறைக்கிறதுக்காக தான், அந்த 1 இயர்க்கான டைமை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 5 ஹவர்ஸ்க்கான மாஸ்டர் கிளாஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் என்னென்ன வரும்னா, உங்களுடைய பேங்கிங் கரியரை வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பெட்டரான ஒரு வழியை காட்டுறதுக்கும், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்னது நாங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணது என்னது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம். சரிங்களா? என்னது இன்ஸ்டியூட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்காம ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? ஸ்டூடெண்ட் வந்து என்னது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, யாருக்கு இந்த பேங்கிங் எக்ஸாம் சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? பேங்கிங் எக்ஸாமோடைய அந்த பேங்கிங்கோட அந்த இதோடைய வேலையோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் படிக்கணும், என்ன டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை அவாய்ட் பண்ணணும், எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வித் சாம்பிள் ஒன் ஆர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் எல்லா எக்ஸாமுக்கான ப்ரீவியஸாக வந்தக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பற்றி என்ன பண்ணணும், அதை வந்து எப்படி டிகோட் பண்ண, அதில் என்ன கூட என்ன இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ப்ரீவியஸ் இயர்க்கான கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் செஷன் பாருங்கன்னா AFO அப்புறம் நபார்ட்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் எப்படி உங்களுடைய காலேஜ் படிக்கும்போது இல்லாட்டி ஜாப் போயிட்டு எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு கம்ப்ளீட்டான A to Z டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 6 monthோ 1 yearோ வந்து டைம் ஆகும் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த 1 yearக்கான டைமை சேவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேருந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்டுக்கு வரத்துக்கு வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு 5 to 6 hours அந்த மாஸ்டர் கிளாஸ் நடக்கும். இது வந்து என்னது ஒரு பெய்டு கிளாஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees. சரிங்களா? நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு agrainmark19@gmail.comங்கிற மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட நேமோட மெயில் பண்ணுங்கள்.
எப்படி பேமெண்ட் பண்ணணும், அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்னது நாங்கள் வாட்ஸ்அப் அந்த மெயிலே வந்து ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேங்கிங்கை பற்றி A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் பேசிக்கான ஃபவுண்டேஷனுக்கான என்ன பேங்கிங் எக்ஸாம் என்ன ஃபவுண்டேஷனோ அதை நாங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? இது இப்போ ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா April 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த April 15க்குள்ளே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து இந்த April 15க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்களாட்டி நான் அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வில்லிங்காக இருக்கும்போது இந்த யூடியூப் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. சரிங்களா? அந்த மெயிலிருந்து அடுத்து நாங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தடுத்த பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸாக நடக்கும். 5 to 6 ஹவர்ஸ் நடக்கும். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிளியரான ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ரோட் மேப், பேங்கிங் எக்ஸாம் பற்றி பேசிக் பற்றி A to Z எல்லாமே வந்து நாங்கள் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கட் ஆஃபோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? April 15 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 350 rupees அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees. சரிங்களா? கைடட் பை என்னது ரொம்ப எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன் கேண்டிடேட்ஸ் வச்சு தான் அந்த கிளாஸ் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். 5 to 6 ஹவர்ஸ் இருக்கும். சரிங்களா? தேவைப்பட்ட என்னது அதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோடைய நீட் தகுந்த மாதிரி என்னது நம்ம வந்து 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆகலாம், 7 ஹவர்ஸ் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் சப்போஸ் இந்த பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேங்கிங் பற்றி பேசிக்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நாங்கள் ரிப்ளை பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அக்ரைன் மார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்கிங் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். உங்களோட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த செமினாரை பற்றி, இந்த மாஸ்டர் கிளாஸை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.